வெல்கம் டு கே காம்பெட். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் தடுப்பூசிகள், வேக்சின்ஸ். ஹியர் வேக்சின்னா என்ன? வேக்சின்னா ஒரு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர்கள் இருக்கும் இல்லையா, அந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்காக நம்ம ஒரு தடுப்பூசியை வந்து போடுவோம். ஸோ அந்த தடுப்பு தான் நம்ம தடுப்பூசி, அதாவது வேக்சின் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். Biological preparation resembling a disease causing microorganism. That is, ஒரு மைக்ரோஆர்கனிசம் நமக்கு கெட்டது விளைவிக்குது, அதை நான் தடுக்கணும் அப்படின்னா தடுப்பூசிகள் பயன்படுது. எது மூலமா இது வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, மேட் ஃப்ரம் வீக்கெண்ட் ஆர் கில்டு மைக்ரோப்ஸ். ஆல்ரெடி மைக்ரோப்ஸா இருக்கும் இல்லையா, நுண்ணுயிர்களா, அது வீக் ஆயிருக்கிறது, இல்லைனா வந்து நம்ம கொல்லப்பட்ட நுண்ணுயிர்கள், அதுல இருந்து தான் நம்ம மெடிசன் எடுக்கிறோம். அண்ட் டாக்ஸின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாம்புகளோட விஷயத்துல இருந்தே நமக்கு மருந்து நிறைய வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. தேளோட விஷயத்துல இருந்தும் நிறைய மருந்துகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன வரும், வேக்சினுக்கு கீழே தான் வரும். அண்ட் தென் புரோட்டீன்ஸ், புரதச்சத்துக்கள்ல இருந்துமே நம்ம வேக்சின்ஸ் வந்து அதிகமாக தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட், இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் அண்ட் ஃபைட் பேத்தோஜென்ஸ். ஸோ நமக்கு நோய் எதிர்ப்பு அமைப்புகளை வந்து திடப்படுத்துறதுக்காகவும் அண்ட் நோய் கிருமிகள்லாம் வரும் இல்லையா, அதை தாக்குறதுக்காகவும் தான் நம்ம இது வேக்சின்ஸுங்கிறது பயன்படுது. சம் ரெக்வயர் பூஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்ல வந்து நம்ம 2 வேக்சின் போட்டோம் இல்லையா, கூடவே என்ன சொன்னாங்க, பூஸ்டர்ஸும் போட்டுருங்க. சம் கைண்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து இதே மறுபடியும் வேக்சின் போட்டவங்களையும் இன்ஃபெக்ட் ஆகுதுன்றதுனால பூஸ்டர்ஸ் போட்டோம். ஸோ அதுதான் வந்து பூஸ்டர்ஸுமே லாங் டேர்ம் ப்ரொடெக்ஷனுக்கு தேவைப்படும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. And here vaccine and immunization. Vaccineனா யூசுவலா இந்த மாதிரி தான் இருக்கும். So here vaccinationல process of administering a vaccine. So vaccinationல என்ன, ஒரு வேக்சினை வந்து நான் அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து அந்த தடுப்பூசியை வந்து ஒரு செயல்முறையா கொண்டு வரணும், அதை தான் வேக்சினேஷன் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வேக்சின்னா நான் வச்சிருக்கிற தடுப்பூசி, அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் போட்டு விடுறேன், தட் இஸ் நோன் அஸ் வேக்சினேஷன். ஸோ ரெண்டுமே ஒரே டேர்ம் கிடையாது. அண்ட் இம்யூனைசேஷன், நோய் தடுப்பு. நோய் தடுப்புல என்ன வரும், பாடியோட ரெஸ்பான்ஸ் என்ன, அண்ட் அது எந்த வகையில நமக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி படுத்துது அப்படின்றதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட், ஒர்க்ஸ் பை மெமரி சிஸ்டம். அதாவது நமக்கு மெமரிஸ் வந்து இருக்கும் எப்பவுமே. இப்போ எனக்கு ஒரு ஃபீவர் வருது, அதனாலதான் சொல்லுவாங்க குழந்தைகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நிறைய இடத்துல விளையாடணும். ஸோ கிருமி தொற்று ஏற்பட்டாதான் அதுக்கு உண்டான இம்யூன் வந்து உடம்புல வந்து வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அவங்களுக்கு ஃபீவர் வந்தா அதனால டேக்கிள் பண்ண முடியும். இப்போ ஆரம்பத்துல இருந்து நான் ஃபீவரே வந்தது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன ஃபீவர்னா கூட பின்னாடி பெரிய வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப ஹை ஃபீவர் மாதிரி ரொம்ப நொடிஞ்சு போயிருவாங்க. அதனாலதான் நமக்கு கிருமிகள் கோல்டோ ஃபீவரோ அதுவே சரியாயிடும் உடம்புல. ஏன்னா முன்னாடி இருந்து அது வந்துட்டு போயிருந்திருக்கும். அப்போ ஆப்வியஸா அது வந்துட்டு போயிடுச்சு. போறதுக்கான காரணம் என்ன, இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். அப்போ இம்யூன் சிஸ்டம் எப்படி வருது, ஆல்ரெடி எனக்கு ஃபீவர் வந்திருக்குன்ற ஒரு மெமரி வந்து இருக்கு இல்லையா உடல்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணும், பூஸ்ட் அப் பண்ணி நீ ஏற்கனவே வந்திருக்க, இந்த ஒரு நோய் வந்து எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு, அப்போ நான் இந்த தடுப்பு பிரிவை தான் நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணும். ஸோ அப்படிதான் நமக்கு வந்து மெமரி சிஸ்டம் வந்து இதுல ஒர்க் ஆகுது. ஸோ மெமரி சிஸ்டமுமே நம்ம பேத்தோஜனை வந்து அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி, நோய் எதிர்ப்பு அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் ஜென்னர். ஸோ எட்வர்ட் ஜென்னர் தான் நோய் எதிர்ப்பு அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெவலப்டு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், பிகாஸ் ஸ்மால் பாக்ஸ் கவு பாக்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ டெட் பேத்தோஜென்ஸ் வேக்சின்ஸ் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஒரு இறந்து போன நோய் கிருமிகள்ல இருந்தோ இல்ல பலவீனமான ஒரு உயிரினங்கள்ல இருந்தோ, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்தோ வேக்சின் கண்டுபிடிப்பு, அதுல இருந்தா மோஸ்ட்லி வேக்சின்ஸ்ங்கிறது கைக்கு வரும். அண்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ யூஸ்வலாவே நமக்கு ஓவராலா கவர் பண்ணணும் அப்படின்னா இம்யூனைசேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ கோவிட்ல இருந்து தடுத்து வெளியில வந்ததுக்கான மெயின் ரீசனே வேக்சினேஷன் தான். ஸோ அது என்ன, இம்யூனிட்டி நான் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக இம்யூனைசேஷன்ங்கிற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். நோய் தடுப்பு திட்டங்கள் வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சின்ஸ். தடுப்பூசிகளின் வகைப்பாடு என்னென்னு பார்த்தோன்னா, there are first generation vaccines. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சினில் என்னென்ன வருது, ஸோ லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. லைவ் அட்டனுவேட்டட்னா என்னென்னா நேரடியாக குறைக்கப்பட்டது, அதாவது MMR, வாரிசெல்லா. ஸோ இதெல்லாம் சம் கைண்ட் ஆஃப்
மேபி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம் எம்எம்ஆர் இஸ் அண்ட் விச் வேக்சின், லைவ் அட்டனுவேட்டடா இல்லை கீல்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சினா அந்த மாதிரி கேட்கலாம். ஆர்எல்ஸ் அதே போல் வேரிசெல்லா இது ஒரு பாக்டீரியாவா இல்லை ஒரு ஃபங்கையா இல்லை இட் இஸ் அ டைப் ஆஃப் வேக்சினா அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீல்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், ஸோ there will be an bacteria or a virus. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று கில் பண்ணி அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம் வேக்சினாக, ஆர்எல்ஸ் இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதோட நல்ல சக்தியை மட்டும் எடுத்து நம்ம வேக்சினாக யூஸ் பண்ணிக்கலாம், தடுப்பா. ஸோ இது வந்து நமக்கு கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டடுக்கு கீழே வரும். ஸோ கொல்லப்பட்டது ஆர் செயலிழக்க செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டாக்ஸாய்ட்ஸ்னா டிபிடி, இட் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ தீஸ் ஆர் சம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜெனரேஷனில் என்னென்ன பார்த்துருக்காங்கன்னா பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜென், அதாவது நமக்கு ஆன்டிஜென்கிறதே வந்து இங்கே ஒரு நார்மலாக நமக்கு இப்போ ஒரு எதிர்ப்பு சக்தி வருது, அதுக்கு உண்டான ஒரு ஃபைட்டர் தான் வந்து ஆன்டிஜென் சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜெனுக்கு கீழே வரும். இதே இது ரீகாமினன்ட் ஆர் டிஎன்ஏ வேக்சின்னா பயாலஜிக்கலாக நம்ம லேபில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி ரீமாடிஃபை பண்ணி எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை தான் ரீகாமினன்ட் ஆர் டிஎன்ஏ வேக்சின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சிந்தட்டிக் அண்ட் ஹை பொட்டன்சி. ஸோ லேபில் கிரியேட் பண்ணுறதுனால ரொம்பவே அதிகமாக வீரியம் வாய்ந்தது அந்த வேக்சின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வேக்சின் டைப்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லைவ் அட்டனுவேட்டட். டோட்டலாக மொத்தமாக பார்க்குறோம். இப்போது லைவ் அட்டனுவேட்டில் என்னென்ன பார்த்தோம், வீக்கெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ், ஓரல் போலியோ, அடுத்து ஹெட்டிரோலாகஸ் வேக்சின். ஸோ இதில் என்னது வேறுபட்ட தடுப்பூசி, நம்பர் ஆஃப் தடுப்பூசியை சேர்ந்தது தான் இது. அண்ட் அனிமல் ஸ்ட்ரெயின் ப்ரொடெக்ட்ஸ் ஹியூமன்ஸ், கிட்டத்தட்ட கவுபாக்ஸில் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து வராமல் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்சின் போட்டாலே இன்னொரு இதுக்கும் சேர்த்து நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், செயலிழக்கப்பட்ட மைக்ரோப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. தட் இஸ் ஹீட் ஆர் கெமிக்கலி ட்ரீட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ. அடுத்தது சப்யூனிட் வேக்சின்னா என்னன்னா ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் ஒன்லி. ஸோ ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் ஒன்லி, அதாவது நமக்கு ஆன்டிஜென்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ வேக்சின்னா என்னது, ஆன்டிஜென்ஸை வந்து செல்ஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு தீர்வு காணுறது. நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இது என்னது இன்ட்ராமஸ்குலர் அண்ட் சப்கியூட்டேனியஸ் அப்படின்னா அதிகப்படியான வேக்சின் வந்து இந்த வாயிலாக தான் இருக்குது. ஸோ தசைக்குள்ள இல்லைனா வந்து நமக்கு தடுப்பூசிகளை வந்து தோல் ரீதியாக செலுத்துறது. அடுத்தது ஓரல், வாய் வழியாக செலுத்துறது. எது போலியோ, பிசிஜி, ஓரல் இதெல்லாம் வாய் வழியாக நமக்கு ட்ராப்ஸ் மாதிரி ஊற்றுவாங்க. அண்ட் தென் இன்ட்ராடர்மல்னா தோலுக்கு உள்ளே வந்து அனுப்புவாங்க, தட் இஸ் பிசிஜி. ஸ்கேரிஃபிகேஷன், ஸ்மால் பாக்ஸ்க்கு வந்து ஸ்கேரிஃபிகேஷன்ங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரானாசல், மூக்கு வழியாக ஊற்றுறது வந்து என்னது இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அப்படிதான் நமக்கு செலுத்துவாங்க. நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னா பாசிவ் இம்யூனைசேஷன்ல எது வரும், நோ இம்யூன் சேலஞ்ச் டு த பாடி, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெருசா இல்லை அப்படின்னா நமக்கு அப்போ இம்யூனைசேஷன் தேவைப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே இருக்கணும். அண்ட் ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் கிவன். ஸோ ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுப்பாங்க. அப்போ கொடுக்குறப்ப நமக்கு என்னது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நேச்சுரலி மதர் டு ஃபீட்டஸ், அதாவது பிளாசண்டா இருக்கும் இல்லையா, தொப்புள் கொடி நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வழியாகவும் நம்ம எடுத்து மதர்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து அனுப்ப முடியும். பிரெஸ்ட் மில்க் தான் குட் இம்யூனைசேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம்னா சீரம், காமா குளோபுலின்ஸ் இந்த மாதிரி நமக்கு டேப்லெட்டாவோ சீரமாவோ அவைலபிலிட்டி இருக்குது. அது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டானஸ் அண்ட் மீசில்ஸ் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன் மெத்தட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனைசேஷனில் என்னென்ன வரும்னா பாடி வந்து தனக்குத்தானே ஓனாக ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் தென் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் நேச்சுரலாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்து அந்த நோய் வந்து தாக்குச்சுனாலும் அதுக்கு அம்மை வராது. அதனால தான் ஒரு வாட்டி அம்மை வந்துச்சுன்னா அடுத்தது வராதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் வேக்சினேஷன். ஸோ போலியோ, டைஃபாய்டு இதெல்லாமே ஓரலாக நம்ம கொடுப்பாங்க. இந்த வேக்சினேஷனும் என்னது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ்ல நேச்சுரல் கீழே என்ன வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது. நான் இப்போ எனக்கு ஒரு ஃபீவர் வருது, அந்த ஃபீவர் அடுத்து வரப்போ எனக்கு ஒரு மெமரி சிஸ்டம் கிரியேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், எனக்கு திரும்ப வந்து எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா, ஓகே ஃபீவர் தான் வரான், அவனுக்கு இந்த இம்யூனைசேஷன் மெத்தட் நம்ம கொடுத்தோன்னா சரியாயிடும் அப்படின்றது உடம்புக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் நேச்சுரல். அண்ட் ஆர்டிஃபிஷியலில் நான் வந்து ஊசி போட்டு என்னோட ஃபீவரை சரி பண்ணுறது. அடுத்தது நேச்சுரலாக பாசிவ் இம்யூனிட்டியில் என்ன வரும், அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிறது, தட் இஸ் மேட்டர்னல் ஆன்டிபாடிஸ். இதெல்லாம் அம்மாட்ட இருந்து வருது. இதே இது நான் ஆர்டிஃபிஷியலாகவும் அந்த ஆன்டிபாடிஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து சிமிலராக நம்மளோட பிளட்டுக்கு சிமிலராக இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம டொனேஷன் கேட்டு நம்ம ஏற்றிக்கலாம். அண்ட் ஆன்டிஜென் ப்ரிப்பரேஷன், எதிரணு உருவாக்கி தயாரிப்புகள். எப்படி ஆன்டிஜனை உருவாக்க முடியும், அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்டே இதுதான். ஸோ எதிரணு உருவாக்கி இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அட்டனுவேட்டட் ஆர்கனிசம், பலவீனமான உயிரினங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் கில்ட் ஆர்கனிசம் அலாங் வித் இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின். ஸோ செயலிழக்கப்பட்ட ரொம்பவே ஒரு நச்சுக்கள் இருக்கும் இல்லையா, அது செயலிழக்கப்பட்ட நச்சுக்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சப்செல்லுலார் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருக்கிற சப்செல்லுலார்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு ஆன்டிஜனா உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அண்ட் ரீகாம்பினன்ட் ஜீன்ஸ் ஆர் டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏவும் நம்ம மறுசீரமைப்பு மரபணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டிஎன்ஏவே வந்து சரி பண்ணி நம்ம அந்த டிசீஸ் வராம நம்ம இம்யூனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 ஆன்டிஜென் சொல்யூஷனையும் நம்ம பஃபர் பார்ட்டிகளையும் மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் நம்ம சென்ட்ரிஃபியூகல் மெத்தடுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு இது எல்லாமே ஒரு ஆன்டிஜென்னாக கிரியேட் ஆகிடும் ஒரு டைமில், பர்டிகுலர் டைமில். அதை வந்து நான் நானோ பார்ட்டிகளை லோட் பண்ணி என்னோட பிளட்ல செலுத்துறது தான் ஆன்டிஜென் இன்ஃபெக்ஷன். ஆன்டிஜென் இன்ஜெக்ஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வரப்போ ஆன்டிஜெனை வந்து இந்த மாதிரி தான் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனை குறைப்பாங்க. அண்ட் தென் ரோல் ஆஃப் அட்ஜுவன்ஸ், தடுப்பூசி வலுப்படுத்திகளின் பங்கு. ஸோ தடுப்பூசி போட்டு நமக்கு வலுப்படுத்துவாங்க இல்லையா, அதை தான் நம்ம அட்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா என்ஹான்ஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் நான் லிவிங் வேக்சின்ஸ். ஸோ நான் லிவிங் வேக்சின்ஸை வந்து நமக்கு எஃபெக்டிவ்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த அட்ஜுவன்ஸ் யூஸ் பண்ணலாம். காமன்லி யூஸ்ட் அலுமினியம் ஆர் கால்சியம் சால்ட்ஸ். நான் பொதுவாக எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம் சால்ட் இல்லைனா கால்சியம் சால்ட். நெக்ஸ்ட் தடுப்பூசி வலுப்படுத்திகளின் பங்கு. என்னென்ன பங்கு, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்டிஜென் ரிலீஸை வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ ஆன்டிஜென் ரிலீஸ் மெதுவாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்ட் பண்ணும். அட் அ டைமில் மொத்தமாக அனுப்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும். அதே போல் தேவையான அளவு ஆன்டிஜென்களை வந்து என்ன பண்ணும், அதாவது எனக்கு அந்த திங்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ அனுப்புனா போதும், ரிமைனிங் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாக் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யார், அட்ஜுவன்ஸ் தான் சொல்லும். அண்ட் டார்கெட் ஆன்டிஜென் ப்ரெசென்ட் செல்ஸ், அதாவது இப்போ ஒரு நோய் வந்திருக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்டிஜன் அனுப்புனா அது யூஸ் இல்லை இல்லையா. ஸோ டார்கெட்டாக எந்த ஆன்டிஜன் அனுப்பணுமோ அதை வந்து டைரக்ட் பண்ணுறது யார், அட்ஜுவன்ட் தான். அண்ட் சிமுலேட் சைட்டோடாக்சிக் லிம்போசைட்ஸ். சைட்டோடாக்சிக் லிம்போசைட்னா எந்த செல்லில் எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையானதை செல்லுக்கு அனுப்புறதும் வந்து இந்த அட்ஜுவன்ட்டோட வேலை தான். நெக்ஸ்ட் வேக்சின் அட்ஜுவன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம வேக்சின் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு இந்த அட்ஜுவன்ட் வந்து ரொம்பவே பெரிய ஒரு காரணம். அண்ட் தென் எஃபெக்டிவ் இன்னேட் இம்யூன் சிக்னல்ஸ் இன்க்ளூடிங் டேஞ்சர் சிக்னல்ஸ். ஸோ எதெல்லாம் நமக்கு ஒருவேளை முன்னாடியே வரப்போகுதுனாலுமே ஃபர்ஸ்டே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு ரெடியாக இருக்கணும், பாடியை கண்டிஷனை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதும் இந்த அட்ஜுவன்ஸோட வேலை தான். நம்ம இம்யூனோ மாடுலேட்டரி கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குது, அட்ஜுவன்ஸ் கிட்ட தான். அண்ட் ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுக்கு தான் வேணும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறீங்க, அதிகமாக கையில் வந்து வேலை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மூட்டுக்கு மேலே இல்லைனா வந்து நமக்கு அண்டர் ஆர்ம்ஸ்க்கு கீழே வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுவே பெயினாக இருக்கும். பட் அது வந்து ஒரு கட்டி கிடையாது, உங்களுக்கு அது இம்யூனைசேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதிகமான வேலை நீங்கள் கொடுத்ததுனால கை மசில்ஸ்ல இருந்து எல்லாமே அதிகமாக ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் வந்து ஆப்போசிட்டாக நான் வந்து தெம்பு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தடுப்பூசிகள், இந்த தடுப்பூசி செலுத்திகளை வந்து வலுப்படுத்துறதுக்காக அனுப்புவாங்க. அப்போ தான் நம்ம இம்யூனிட்டி கிரியேட் ஆகி நமக்கு அந்த
பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். அண்ட் ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் குளோனல் எக்ஸ்பான்ஷன், அடுத்தது ஜென்ரேஷன் ஆஃப் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். ஸோ தேவையான செல்லுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதையும் பார்க்கறது யார்? அட்ஜுவன்ஸ் தான். லாங் லாஸ்டிங் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பிகாஸ் எதுக்கு ரொம்ப நாளைக்குன்னு சொல்றாங்க? ஏன்னா இன்டகிரேஷனுக்கு அது சிலது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? எல்லா ஆன்டிஜனும் மொத்தமாக நான் அனுப்பி நான் வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை, நான் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிறேன்னு வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இந்த அட்ஜுவன்ஸ் வந்து தெளிவாக வேலை செய்யும். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆன்டிஜன் மோர் பொட்டன்ட். ஸோ ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அதை ரொம்ப பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறது யாரு? அட்ஜுவன்ஸ் தான். ஆன்டிஜென்ஸ் இருக்குன்னா அட்ஜுவன்ஸும் இருக்கணும். அட்ஜுவன்ஸ் இருந்தால் தான் ஆன்டிஜென் தேவையான இடத்துல தேவையான விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சின், தடுப்பூசிகளின் முக்கியத்துவம். நம்ம டெட்லி டிசீஸ்ல இருந்து போலியோ, இந்த மாதிரி போலியோலாம் வந்துச்சுன்னா லைஃப் லாங் சஃபரிங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னா இந்த டெட்லி டிசீஸ்ல இருந்து வேக்சினேஷன் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. அண்ட் பில்ஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. நம்ம மொத்தமாக ஹர்டுனா என்னன்னா மொத்தமாக இப்போ ஒரு ஊரே வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய அம்மா வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னா தடுப்பூசி போட்டால் பெரிய அம்மா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஊரே வேக்சினேஷன் எடுத்துக்குது அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு அந்த எராடிகேட் ஆயிரும் கிட்டத்தட்ட. அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஹர்ட் இம்யூனிட்டி. மொத்த கம்யூனிட்டிக்குமே நான் வந்து பில் பண்ணுறேன். அண்ட் ரெடியூசஸ் ஹெல்த் கேர் பர்டன். இப்போ நம்ம வேக்சினேஷன் போட்டாலே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிரும் இல்லையா? அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் கேரோட பர்டன் வந்து குறைஞ்சிரும் பிகாஸ் நிறைய நோய்கள் வராது வேக்சின் போட்டோம்னா. அண்ட் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் குளோபலி ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படியான உயிர்களை காக்கிற சக்தி யாரு? வேக்சின்ஸ்க்கு தான் இருக்கு. இப்போ நம்ம வேக்சின்னா என்னன்னு பார்த்தோம். வேக்சின்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் அது எங்கேருந்து வருது? இம்யூனைசேஷனுக்காக. அண்ட் இதெல்லாம் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.